VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல SEO என்றால் என்ன, SEO ஆனது எப்படி வேலை செய்கிறது, SEOவை நாம் பயன்படுத்துவது எப்படி, அதன் மூலமாக நம்முடைய சேனல் அல்லது வெப்சைட்டை ரேங்கிங் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இந்த SEO என்பது ப்ரௌசரில் ஒருவர் ஒரு டாப்பிக்கை தேடும்போது அந்த டாபிக் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் உள்ள டாப்பிக்கை முதலில் நமக்கு ஷோ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு மேக் மணின்னு டைப் பண்ணும்போது ஹவு டு மேக்குன்னு டைப் பண்ணுறேன். இது போன்று ஒவ்வொரு வார்த்தையை டைப் பண்ணும்போதும் அதனுடன் எக்ஸ்ட்ராவாக நிறைய வார்த்தைகள் நமக்கு கூகுள் ஆனது சஜெக்ஷன் பண்ணுது. இதிலேயே ஹவு டு மேக் மணிங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தோம்னா சர்ச்சிங்கில் முதல்ல பார்த்தீங்கன்னா godigit.comனுடைய போஸ்ட் நமக்கு முதல்ல ஷோ ஆகிறது. ஆனால் ஹவு டு மேக் மணிங்கிற டாப்பிக்கில் நிறைய பேர் போஸ்ட் போட்டு இருந்தாலும் இவர்களுடைய போஸ்ட் எப்படி முதலில் ஷோ ஆகிறது அப்படிங்கிற டவுட் நமக்கு இருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நபர்கள் போஸ்ட் போட்டு இருந்தாலும் நீங்கள் போடுற போஸ்ட் அல்லது வீடியோஸினுடைய குவாலிட்டி எப்படி உள்ளது என்பதை பொறுத்தும் ஒரு தரமான கண்டென்ட்டை அல்லது வீடியோவை நீங்கள் கொடுத்திருந்தால் உங்களுடைய வெப்சைட் அல்லது சேனலுக்கு டிராஃபிக் ஆனது அதிகமாக இருக்கும். இவ்வாறு டிராஃபிக் அதிகமாக இருக்கும் வெப்சைட் அல்லது சேனலை கூகுள் ஆனது சர்ச் பண்ணுபவர்களுக்கு முதலில் காட்டுகிறது. அப்படி என்றால் நாம் போடுகிற போஸ்ட் அல்லது வீடியோஸ்கள் குவாலிட்டி மற்றும் குவான்டிட்டியாக இருந்தால் மட்டும் போதுமா என்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் போட்ட போஸ்ட் அல்லது வீடியோவிற்கான தேடலின் மூலம் உங்களுடைய போஸ்ட் அல்லது வீடியோவை வியூவர்ஸ் பார்க்க வைக்க உதவுவது தான் இந்த SEO. அதாவது நீங்கள் எது ரிலேட்டடாக போஸ்ட் அல்லது வீடியோஸ்கள் போட்டிருக்கீங்களோ அதற்கு சரியான டைட்டில் மற்றும் டேகுகளை பயன்படுத்த வேண்டும். எப்படி சரியான டைட்டில் அண்ட் டேகை கொடுப்பது என்று கேட்டிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு டாபிக் அல்லது வீடியோஸை சர்ச் பண்ணுறீங்க என்று வச்சுப்போம். அப்போ நீங்கள் என்ன மாதிரி டைப் பண்ணி அந்த டாப்பிக்கை சர்ச் பண்ணி அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை கண்டுபிடிப்பீங்களோ அதுதான் சரியான SEO கீவேர்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். SEOவை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆன் பேஜ் SEO, மற்றொன்று ஆஃப் பேஜ் SEO. இதில் ஆன் பேஜ் SEO என்பது நீங்கள் கிரியேட் செய்யும் போஸ்ட் அல்லது வீடியோஸ்களில் நீங்கள் பயன்படுத்தும் கீவேர்டுகளை ஆன் பேஜ் SEO என்கிறோம். அதுவே நீங்கள் கிரியேட் பண்ண உங்களுடைய போஸ்ட் அல்லது வீடியோஸ்களை மற்றவர்களுடைய வெப்சைட்டில் கொடுத்து அதன் மூலம் உங்களுடைய போஸ்ட் அல்லது வீடியோஸ்களுக்கு டிராஃபிக்கை கொண்டு வருவது ஆஃப் பேஜ் SEO. ஆஃப் பேஜ் SEO என்பது பேக் லிங்க் கொடுப்பது மற்றும் சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணுவது. எதற்காக இந்த SEOவை மிகவும் இம்பார்ட்டனாக வெப்சைட்டை பயன்படுத்துபவர்கள் எண்ணுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது போல கூகுளில் தேடும்போது எந்த வெப்சைட் முதலில் வருகிறதோ அதை தான் அனைவரும் பார்ப்பார்கள். இதனால் தான் இந்த SEOவை மிகவும் முக்கியமாக எண்ணுகிறார்கள். இப்படி கூகுளில் உங்களுடைய வெப்சைட் மற்றும் சேனல்கள் முதலில் தோன்ற என்ன பண்ண வேண்டும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெப்சைட்டில் போஸ்ட் போடுறீங்கன்னா மக்கள் அதிகமாக தேடும் கீவேர்டை உங்களுடைய டைட்டிலும் சர்ச் டிஸ்கிரிப்ஷன்லையும் நீங்கள் எழுதும் போஸ்ட்டுகளிலும் ஹெட்டிங் மற்றும் சப்ஹெட்டிங் கொடுத்தும் SEO ரிலேட்டடான கீவேர்டு கொடுத்தும் எழுதுங்க. நீங்கள் எழுதும் போஸ்ட்டுகளில் நீங்கள் ஏற்கனவே போட்ட வீடியோக்கள் அல்லது போஸ்ட்டுகள் இருந்தால் அதனுடைய லிங்க்குகளை தேவைப்படும் இடங்களில் கொடுங்கள். இதன் மூலம் உங்களுடைய வெப்சைட் அல்லது சேனல்ஸ் ஆனது SEO ரேங்கிங்கில் முதலில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.